Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5 லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு 100 வேர்ட்ஸ் ரீடிங் பத்தி போட்டிருந்தோம். நம்ம எந்த அளவுக்கு இங்கிலீஷ் எழுத்துக்களோட உச்சரிப்பு கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நிறைய வார்த்தைகளையும் நிறைய விஷயங்களை ரீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த உச்சரிப்பு வருமா. ஏன்னா ஒரு சிலர் கேக்குறீங்க நெடில் உச்சரிப்பு எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதுக்கு லாங் வவல்ஸ்க்கான ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதை செக் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய நம்ம ரீட் பண்ணணும். படிக்க 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 தான் நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல இப்படி வருது, இந்த வேர்டு இப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் தொடர்ச்சியா இந்த ப்ராக்டிஸ் வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ரீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ஒரு 50-50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வார்த்தைகளை நீங்கள் இப்படி பார்த்து ரீட் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிரித்து படிக்கிறத பற்றியும் நான் இதில் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்போ இன்னும் ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் 5 லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய 100 வேர்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ அது எல்லாத்தையும் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இதோட உச்சரிப்புகள் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மைண்ட்ல நம்ம செட் பண்ணியிருந்தா தான் நம்மளால ஈஸியா பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த வேர்டு ஆ இட் அட் மீ இட் அட்மிட். இங்க டிக்கு இட்டு சவுண்டு. ஸோ இது ரெண்டுக்குமே இட்டு தான், ஆனா இது இட்டு இது இட்டு. அப்போ அட்மிட். இங்க ஏக்கு என்ன உச்சரிப்பு கொடுக்குறோம்னா ஆ. அதே மாதிரி இது பாருங்க அடாப்ட். இங்கேயும் ஏக்கு என்ன உச்சரிப்பு ஆ தான். ஆ இட்டு ஓ டோ. ஆ இட்டு ஓ டோ இப்பு இட் அடாப்ட். அடாப்ட்னு சொல்லலாம், அடாப்ட்னு சொல்லலாம், அடாப்ட்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க ஆ இக் அக் இர் ஈ அக்ரி. டபுள் இ வந்தா ஈ அப்படின்ற சவுண்ட் கொடுக்கணும். அப்போ அக்ரி. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க ஆ இல் ஔ. இங்க ஓ டபிள்யூ வந்துச்சுன்னா என்ன உச்சரிப்பு கொடுக்கணும்? ஔ அப்படின்ற உச்சரிப்பு கொடுக்கணும். அப்போ அல் இல் அல் ஓ அலோ. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஆ சவுண்ட், இங்க ஆ நெடில் உச்சரிப்பு. ஆ இல் ஆல்டர். இட்டு ஆட்டர் ஆல்டர். ஓகேவா? சோ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வரும்போதும் ஆன்ற உச்சரிப்பு இருக்கு, ஆன்ற நெடில் உச்சரிப்பு இருக்கு. அடுத்து பாருங்க ஆ இப் லை இல்லு ஐ. இங்க வைக்கு என்ன உச்சரிப்பு கொடுக்குறோம்? ஐன்ற உச்சரிப்பு கொடுக்குறோம். அப்போ அப்ளை. அதே மாதிரி இங்க பாருங்க ஆ. இங்க ஆ இங்க ஆ. ஆ ஆர் கியூ ஆர்கியூ. இங்க யூக்கு பாத்தீங்கன்னா யூன்ற உச்சரிப்பு வருது, ஈ சைலண்டா வருது. பெரும்பான்மையான வார்த்தைகள்ல கடைசியில வரக்கூடிய ஈ சைலண்டா தான் வரும். அடுத்து பாருங்க ஏ. இங்க ஆ ஆ. இங்க ஏ அரைஸ். அரைஸ் அப்படின்னு சொல்லி சிலர் படிப்பாங்க. ரை இஸ் அரைஸ். இரு கூட்டல் ஐ ரை இஸ் ஈ சைலண்ட். ஓகேவா? அரைஸ் அப்படின்னு படிப்பாங்க. ஆனா கரெக்டான வார்த்தை படிக்கிறது ப்ரொனன்சியேஷன் பார்த்தோம்னா அரைஸ். ஏன்ற உச்சரிப்பு கொடுக்கறதா கரெக்ட். அடுத்து பாருங்க அவாய்ட். ஆ யூ ஐ இட் அவாய்ட். ஓ ஐ ஒய். ஓகேவா? ஒய் அப்படின்ற சவுண்ட். அப்போ ஆ இவ்வு ஒய். ஓ இ ஒய்டு. ஆ ஒய்டு. அதே மாதிரி பி இ பி இக்கு இ கி இன் பிகின். நெக்ஸ்ட் பாருங்க இப்பு ப லே இம் ப்ளேம். இ சைலண்ட். இப்பு ரே பிரே இக்கு பிரேக். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஏன்ற சவுண்ட், ஈஏ வரும்போது ஏனே கொடுத்துரும். அப்ப இப்பு ரே இக். ஓகேவா? 2 எழுத்து சேர்ந்து ஒரு சவுண்ட் வருது. அதே மாதிரி பாருங்க இப்பு ரி ப்ரி இங் பிரிங். என்ஜி வந்தா இங்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க வீடியோஸ்ல கூட நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎல் 2 கான்சனன்ட் எடுத்து சேர்ந்து வரக்கூடிய உச்சரிப்புகள் நான் பிராக்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த பிராக்டிஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால ஈஸியா படிக்க முடியும். இப்ப பில் ஆம் பிளாம். புரியுதுங்களா? பிளாம் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, பிளேம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பிரேக். ஸோ பிர் இங் பிரிங் அந்த மாதிரி. இதை என்னன்னு படிப்போம்? பில்டு. பி இட் பில்டு. அடுத்து பர்ஸ்ட். இப்பு ஆ பா பர்ஸ்ட். பர்ஸ்ட். பர்ஸ்ட்னு படிக்கக்கூடாது, பர்ஸ்ட்.
இரு வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா வரும். அப்போ burst. அடுத்து பாருங்க கு அ கே கேரி கேரி. அதே மாதிரி இக்கு அ கே இச் டிசிஹெச் வரும்போது இச்சுன்ற சவுண்டு. இச்சுன்னு படிக்கக்கூடாது, இட்டு இச்சு படிக்க கூடாது, இச். ஓகேவா? டி வந்து சைலண்டா வரும். அப்போ கேட்ச். அதே மாதிரி இதை எப்படி படிப்போம்? காஸ். இது எப்படி படிப்போம்னா காஸ் அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி இச்சு அக்கு. இங்க சீக்கேனா இக்கு உச்சரிப்பு, சிஹெச்னா இச்சு. அப்போ இச்சு ஏச்சே இக்கு செக். இக்கு லை கிளைம். இல்லு அ ஏ லே ஈய இம் லைம் கிளைம். அதே மாதிரி இக்கு லீ இன் கிளீன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈய சேர்ந்து வர்றதுக்கு ஈன்ற உச்சரிப்பு வருது. இந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்து ஒரு உச்சரிப்பு கொடுக்குது. அப்ப இக்கு லீ இன் கிளீன். அதே மாதிரி பாருங்க கிளியர் லீ இங்க ஆன்ற சவுண்ட். ஓகேவா? கிளியர். அதே மாதிரி இக்கு லைம் கிளைம். கிளைம்னு படிக்க கூடாது, பி வந்து சைலண்ட் கிளைம். க்கு லோஸ் க்ளோஸ். எஸ் இ வந்து எஸ் சவுண்ட் மட்டும் கொடுக்குது. அப்போ க்கு லோ இஸ் க்ளோஸ். க்கு அவு இன்ட் ஓயு வர்றதுக்கு என்ன சவுண்டு? அவு சவுண்டு. ஓகேவா? அப்போ இக்கு அவு கவ் இன் இட் கவுண்ட். நெக்ஸ்ட் இக்கு அவு ஓவி வந்தாலும் நமக்கு அவுன்ற சவுண்டு தான் கொடுக்கும். அப்போ கவ் அர் கவர். புரியுதா எப்படி படிக்கணும்ட்டு? இங்க பாருங்க கிராஸ் கிராஸ் கிராஸ். டே இன் இஸ் சிஇ வந்தா எஸ் சவுண்டு. நிறைய வேர்ட்ஸ் நான் வந்து வந்துச்சு, நீங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டான்ஸ். அதே மாதிரி இட்டு அவு டவ் இட் டவுட். டவுட்னு படிக்கக்கூடாது, பி வந்து சைலண்ட் டி சவுண்டு தான் கொடுக்கணும். அப்போ டவுட். அதே மாதிரி ட்ரிங்க் இட்டு ரீ இங்க் ட்ரிங்க். இட்டு ரை இவ் டிரைவ். என்ஜாய் என்ஜாய். என்டர் என்டர். எக்ஸ் இ இஸ்ட் எக்ஸிஸ்ட். ஃபை இட் ஃபைட். ஜிஹெச்டில ஜிஹெச் வந்து சைலண்டா வரும், டீயோட சவுண்டு தான் கொடுக்கணும். அப்போ ஃபைட். ஓகேவா? அதே மாதிரி ஃபோக்கஸ் இக்கு ஆகாஸ் ஃபோக்கஸ். ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் சிகேஎஸ் கெஸ் கெஸ். இம் இப் லை இம்ப்ளை. இஸ் யூ ஷூ இஷூ. இங்க ஊன்ற சவுண்டு இ வந்து சைலண்ட். ஓகேவா? இஸ் ஊ ஷூ. அதே மாதிரி இஷ்யூ. ஜட்ஜ் இஜ் ஆ ஜா இஜ் ஜட்ஜ். ஜி வரும்போது இஜ் சவுண்டு வரும். ஓகேவா? ஜட்ஜ். லாஃப். இங்க வந்து இஃப் சவுண்டு பாத்தீங்களா? இல்ல ஆ லா இஃப். ஓகேவா? லாஃப். அதே மாதிரி லேர்ன் இல்ல லேர்ன். லீவ் ஈ சவுண்டு பாருங்க, ரெண்டு ஈஏ சேர்ந்து வரும்போது நெடில்ல வருது. லீவ் எப்படி எழுதுவோம்? லீ இவ். இல்ல லீவ் இவ் ஈ வந்து சைலண்ட். லெட்ஸ். லிமிட் லிமிட். மேரி மேரி. மே இச் மேட்ச். இங்க டி சைலண்ட் இச் மேட்ச். occur ஓ occur occur. offer offer. if offer offer. order order. ஆர்டர்னு படிக்க கூடாது, டர்லாம் படிக்காதீங்க, அது தப்பு. ஆர்டர். phone if own phone. place point point. press press. pro prove. ஏஐ வந்தா ஏ என்ற சவுண்டு கொடுக்கணும். ஏய் இஸ் பிரைஸ் சாரி ரைஸ். அடுத்து பாருங்க இரு இ. இங்க இஏ வந்தா இ சவுண்டு. அப்போ ரீச். ஓகேவா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு எழுத்து சேர்ந்து வர எழுத்துக்கள். நம்ம பிராக்டிஸ் வந்து இதுலயும் பண்ணலாம். அடுத்து ரெஃபர் ரெஃபர். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சர்வ் சர்வ். இங்க இ வந்து சைலண்ட், வியோட முடிஞ்சிரும். ஷெல் ஷெல். இஷ் ஏர் ஷேர். இஷ் இ ஷி இஃப்ட் ஷிஃப்ட். இஷ் ஊ ஷூ இட். இஷ் ஊ ஷூட். இஷ் சாரி இஸ் லீப் ஸ்லீப்.
அதே மாதிரி பாருங்க அடுத்து சால் சால்வ் ஓயுக்கு என்ன சவுண்ட் சொல்லியிருக்கேன் அவுன்ற உச்சரிப்பு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்ப இஸ் அவு சவ் இன் இட் சவுண்ட் அதே மாதிரி இஸ் பி பி எப்படி வருது இப்ப கூட்டல் ஈ தான் பி எப்படி எழுதுவோம் ஸ் பீக்குன்னு தானே எழுதுவோம் அப்போ இப்ப ஈயே சேர்ந்து வரும்போது ஈன்ற உச்சரிப்பு கொடுக்குது பாருங்க ஸ்பீக் அதே மாதிரி இஸ் பி அண்ட் ஸ்பெண்ட் பென் இட் பெண்ட் ஸ்பெண்ட் இஸ் ப்ளீட் ஸ்பிளிட் stand start stay it state இங்க ஈ வந்து சைலண்ட் அதே மாதிரி பாருங்க இஸ் டி இக்கு ஸ்டிக் இஸ் டி இக்கு ஸ்டிக் இஸ் ட டி ஸ்டடி அதே மாதிரி டீச் இது எப்படி சொல்லுவீங்க டீச் அப்போ இட்டு கூட்டல் ஈஐக்கு என்ன சவுண்டு ஈன்ற உச்சரிப்பு அப்போ டீச் thank it ink thank th ink think throw ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க touch it touch touch இங்க ஓயுக்கு ஆன்ற உச்சரிப்பு அப்போ touch it in train ai னா ஏயின் சவுண்ட் ஓகேவா train அதே மாதிரி treat இங்கேயும் ஈஐக்கு ஈன்ற உச்சரிப்பு trust it trust visit wa is voice இது எப்படின்னா wa is voice c க்கு s சவுண்ட் கொடுக்கணும் waste இவ்வு ஏ waste watch worry wood write write metal model ஸோ மாடல் அப்படின்னு படிப்பீங்க மாடல் அப்படின்றது இங்கிலீஷ்ல நம்ம கரெக்டான ப்ரொனன்சியேஷன் மாடல் அப்படின்னு நம்ம தமிழ் உச்சரிப்பு சொல்லும்போது மாடல் அதே மாதிரி மணி ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க மந்த் மந்த் மோட்டர் மவுத் ஸோ ஓயுக்கு அவு உச்சரிப்பு அடுத்து மியூசிக் நைட் இங்க ஜிஹெச் வந்து சைலண்டா வரும் அப்போ நைட் இது வந்து நாய்ஸ் ஓஐக்கு என்ன சவுண்ட் ஒய் அப்ப நொய் இஸ் நாய்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு என்னன்னா இப்போ இந்த நிறைய வேர்ட்ஸ் 100 வேர்ட்ஸ் இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா இதுல வந்து பாருங்க நிறைய இந்த இஏ அப்படின்ற இடத்துக்குலாம் ஈன்ற உச்சரிப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் பட் ப்ராக்டிக்கலா நம்ம ஒவ்வொரு வேர்ட்ஸ் படிக்கும் போதுதான் இந்த இடங்கள்ல இந்த ஈ உச்சரிப்பு வருதுன்னா அப்போ இந்த இடத்துல வருது அப்ப இந்த உச்சரிப்பு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளவுதான் நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் தொடர்ச்சியா இன்னும் நிறைய வேர்ட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் நினைக்கல இதோட மீனிங்கும் போடுங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ரீடிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம மீனிங் வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் இருக்கு கண்டிப்பா எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்து நீங்க லேர்ன் பண்ணி ட்ரை பண்ணா உங்களாலையும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலுமே ரீடிங் ரைட்டிங் கண்டிப்பா பண்ண முடியும் பேசிக்கா நீங்க வந்து உச்சரிப்புகள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ